எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW Scrummy. ஸோ NSW TNPSC Group 4 2000 கொஸ்டின்ஸ் 500 பேஜஸ் 10 ப்ராக்டிஸ் செட்ஸ் கொஸ்டின்ஸ் இது ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 செட் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேருந்து குரூப் 4 சிலபஸ்லேருந்து சமச்சீர் புத்தகங்கள்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து ரிப்பீட்டட்லேருந்து எக்ஸ்பெக்டட்லேருந்து ஜென்ரல் ஸ்டடீஸு தமிழ் மேக்ஸு சயின்ஸு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே கலந்தடிச்சு ஒரு இதாக ஒரு பக்கா பேக்கேஜாக எடுத்துருக்கிற ஒரு செட்டு தான். ஸோ நான் எல்லாமே சாம்பிள் ஒன்று நான் காட்டுறேன். இந்த வீடியோ பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். செட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். போத் குரூப் 4 எப்படியோ அதே போல தான். ஃபர்ஸ்ட் 100 வந்து தமிழ், அப்புறம் 75 ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ். அதே போல் உங்களுக்கு வந்து எல்லாமே ஈச் செட் வந்து 200 கொஸ்டின் இருக்கும். எல்லாமே ஒரு செட்டில் எல்லாமே இருந்துரும் உங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா செட் 10 வர இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் போடுறதுக்கு பக்காவாக இருக்கும். சார் நான் குரூப் 4 படிச்சுட்டேன் சார்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா உங்களால் இதில் வந்து மார்க் எடுக்க முடியுதான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேன் மார்க் எடுக்க முடியுது சார், நல்ல மார்க் எடுக்க முடியுது அப்படின்னா ஷுவராக நம்ம என்ன பண்ணலாம், குரூப் 4 கிளியர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம அந்த ஒரு எய்மில் தான் எடுத்துட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா சார்? நான் படிச்சிட்டேன் சார் அப்படின்வாங்க. படிச்சிட்டீங்க சரி, ப்ராக்டிஸ் போட்டு பாருங்க அப்படின்னா என்ன? அப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம். யாருக்கு அப்படி இதில் கொஸ்டின்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ இதுக்கான இந்த கொஸ்டின்ஸ்க்கான இது ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். இது ஒரு டிரைவாக நம்ம வந்து கொடுத்துருவோம். நான் இன்னும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் சரிங்களா. ஸோ இந்த மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு அந்த பிடிஎஃப் டிரைவ் ஒரு டிரைவ் வந்து அப்படியே இலவசம். இது மட்டும் இல்லை, நான் ஒன்று நான் சொல்கிறேன். இது 499 ரூபா தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து நீங்கள் ஹோமுக்கே வந்துடும், வீட்டுக்கே வந்துடும். வெறும் 499 ரூபா தான். ஸோ இந்த மெட்டீரியலுமே டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ் கவர், டிஎன்பிசி அமைச்சர் புத்தகங்கள் கவர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் புக் ஃபேக்ஸ், அந்த உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து இது பண்ணி தான் எடுக்க சொல்லியிருக்குது. இதில் தான் உங்களுக்கு 500 பேஜஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் செட்ஸ் ஃப்ரீ. இப்போ காட்டணும் பார்த்தீங்களா டிரைவ் ப்ளஸ் குரூப் 4 டெஸ்ட் சீரிஸ் டிரைவ் ஃப்ரீ வித் திஸ் மெட்டீரியல். அதுவும் நான் இப்போ காட்டிடுறேன் ரைட்டுங்களா. அப்போது இந்த 499 ரூபா ஜஸ்ட் ஒரு 490 மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பே பண்ணிவிட்டு, அதாவது இந்த நம்பருக்கு வந்து ஜிபே ஃபோன்பே பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு வித் உங்களுடைய ஹோம் டெலிவரி அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எந்த ஸ்லாட் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100க்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லாட் போட்டிருக்கோம். இப்போ ஸ்லாட் 2 தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ராசஸ் பண்ணிடுவோம், பிரிண்டிங் சொல்லிடுவோம். அது பிரிண்டிங் முடிஞ்ச பிறகு எங்கள் கைக்கு வந்தால் உடனே கொரியர் போஸ்ட் போட வேண்டியதான். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 490 நீங்கள் பே பண்ணிடுறீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களாங்க. 500 பேஜஸ் 2000 கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு ஃப்ரீயாக அது கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த டிரைவ். அதுக்கான ஆன்சர்ஸ் இதில் இருக்கும், கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட. அதுவும் நான் ஒன்றுன்னா நான் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ டார்கெட் 200 அவுட் ஆஃப் 200 ஓகேங்களா. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு மெட்டீரியல் தான். தமிழுக்கு தனி, இங்கிலீஷ் மேக்ஸுக்கு தனி, சயின்ஸுக்கு தனி வேண்டாம், ஒரே மெட்டீரியல் தான் அப்படிங்கிற மாதிரி அதே கான்செப்ட் தான். ஏன்னா இருக்கிற டைமில் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து முச்சஞ்சில் படிக்கிறது பதிலாக நீங்கள் படிங்க. இப்போ 70 நாள் இருக்குங்களா, இப்போ நம்ம NSW தரப்புலேருந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் 70 நாளைக்கு. அதுக்கான பிடிஎஃப் நான் கூட எனக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை படிச்சு சைடு பை சைடு படிச்சுக்கோங்க. சார் நான் ப்ராக்டிஸ் பண்ணோம் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் ஸ்டடி பண்ணோம் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் ரிவைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ நான் நெக்ஸ்ட் குரூப் 4 டெஸ்ட் சீரிஸ் டிரைவ் நான் காட்டிடுறேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் ஓகேங்களா. இப்போ குரூப் 4 டெஸ்ட் சீரிஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீக் 6 போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ டோட்டலாகவே 10 வீக்ஸ் தான். அந்த 10 வீக்ஸ்க்குள்ள குரூப் 4 இம்பார்ட்டன்ட் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது 2022 2023 நடக்கும். உங்களுக்கு வேணா நான் இது கூட கொடுத்துட்றேன். நான் இதுலேயுமே கொஸ்டின் அப் இருக்குது ஓகேங்களாங்க. வேணா இது கூட உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஏன்னா இதுவுமே சேம் சிலபஸ் தானே நமக்கு. நான் காட்டுறேன் பாருங்க. இதே போல தான் டிரைவ் 2024 கூட ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டடி பிளான் ஓகே. இப்போ வீக் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ் கொஸ்டின்ஸு அதுக்கான கொஸ்டின் பேப்பரு அப்படி இருக்கும் ஓகேங்களா. அதே போல் தமிழ் கொஸ்டின்ஸு ரைட்டுங்களா, பிடிஎஃப் இருக்குங்களா. ஸோ இது வந்து தமிழ் கொஸ்டின்ஸு. ஸோ கொஞ்சம் குயிக்காக காட்டணும் அப்படின்னா வீடியோலேருந்து அதிகமாகிடும். அதனால தான் வீக் 1 ஆன்சர்ஸு. ஸோ ஜிஎஸ் ஆன்சர்ஸ் தானே எப்படி டிரைவில் போட்டு கொடுத்துக்கிறோம், அது மாதிரி டிரைவ் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு வேணா 2022 டு 2023 அதுக்கான டிரைவ்னா கூட கொடுத்துட்றேன். என்ன படிங்க, அதில் ஒரு 2000 கொஸ்டின் இருக்கும். அதுலேருந்து ஒரு கேள்வி வந்து சந்தோஷம் தானே. அப்போ இது தமிழ் ஆன்சர்ஸு புரியுதுங்களா. இந்த டிரைவும் கொடுத்துட்றாங்க. ஆமாம், எனக்கு சொன்ன மாதிரி இதுவும் கொடுத்துடலாமே நமக்கு அப்படிங்கிறப்போ இந்த வீக் 1 டெஸ்ட் போர்ஷன்ஸ் எவ்வளோ அழகாக டிரைவில் போட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இது எவ்வளோ டிரைவ் கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ வீக் 1 வீக் 2 வீக் 3 எல்லாத்துலேயுமே எது வேணா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ வீக் 5 ரைட்டுங்களா. ஸோ வீக் 5 ஜிஎஸ் கொஸ்டின்ஸு தனி, அதே போல் தமிழ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து தனி. ஒரு நல்லா தான் பாருங்களேன் ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. ஸோ கொஸ்டின்ஸ் தனி, ஆன்சர்ஸும் காட்டிடுறேன் உங்களுக்கு. வீக் 5 ஆன்சர்ஸ். ஸோ தமிழ் ஆன்சர்ஸ்.
ஓகேங்களா? இது கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். ஓகேங்களாங்க? அப்போது இந்த ஒரு மெட்டீரியல் வாங்குறதுனால நமக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஏன்னா கடைசி நேரம் இப்போ உட்காந்து நம்ம எல்லாமேலாம் உட்காந்து படிச்சுட்டு டைம் வந்து அவ்வளோ இல்லை. நம்மகிட்ட இருக்கிறதே ஒரு ஒரு கொஞ்சம் டைம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் வந்து நம்ம ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். இந்த இருக்கிற அவைலபிள் டியூரேஷனை வேல்யூபிளாக மாற்றினா மட்டும்தான் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம என்னமோ ஒன்று உட்காந்து படிச்சுக்கிட்டு ஒரு சில பேர்லாம் சிலபஸே தெரியாமல் என்னமோ உட்காந்து இல்லை சார் ஸ்கூல் புக் சொன்னாங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிறது முடிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் என்னென்ன அதை நான் பார்த்துக்கிட்டு நம்ம சைடு பை சைடு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு ஜிபேஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டுங்க. சரிங்களா? உங்களுடைய ஹோம் டெலிவரி அட்ரஸும் சென்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப்டர் மெட்டீரியல் ரிசீவ்டு இந்த 500 பேஜஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும், ஃப்ரீயாகவே கொடுக்கப்படும். அதே போல் குரூப் 4 டெஸ்ட் சீரிஸ் டிரைவு. ஸோ மோஸ்ட்லி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 மோஸ்ட்லி வந்து இப்போது இந்த வார இறுதிக்குள்ளே உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதாவது எங்கள் சைடு ஒர்க் வந்து மோஸ்ட்லி முடிச்சிருவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து வெனஸ்டே டெஸ்ட்டுக்குள்ளே மோஸ்ட்லி முடிச்சிருவோம். ரைட்டுங்களா? ஆனால் கொரியர் போஸ்ட் போகிறோம். உங்களுடைய லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் இது பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கொரியர் போட்டாலும் சரி போஸ்ட் போட்டாலும் சரி அந்த பில் உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இன்னொரு விஷயங்க. ஸோ ப்ராக்டிஸ் செட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா கொஸ்டின்ஸு. ஸோ அந்த பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. 500 பக்கம் 2000 கொஸ்டின்ஸு. அதுதான் இது. ஒவ்வொரு செட்டுக்கும் 200 இருக்கும். ஜஸ்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கொஸ்டின் அப்புறம் இப்படி தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இதை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். இதில் எனக்கு ஒன்றும் கிடையாது. இதில் ஆன்சர்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம். புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கும் அதுதான் என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நிறைய மெட்டீரியல்ஸ் இல்லாமல் இப்போ லாஸ்ட் டைமுங்க புரியுதுங்களா? லாஸ்ட் டைம் அப்படிங்கிறப்போ ஒரு சிங்கிள் பல்க் பேக்கேஜ் நம்ம கொடுத்துடணும். அதில் இம்பார்ட்டன்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் குரூப் 4 சிலபஸ் சமச்சீர் புத்தகங்கள் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துடணும். பசங்க என்ன பண்ணும் அழகாக உட்காந்து படித்து இம்பார்ட்டன்ட் எல்லாமே படிச்சுக்கிட்டு ஓகே அதெல்லாம் பண்ணாமல் ஓகேப்பா. அப்போது இது எவ்வளோ பெரிய பெனிஃபிட் இது நமக்கு. இதில் வந்து எனக்கு பிரிண்டிங்கே 300 ஆகுதுங்க. 300 ப்ளஸ் ஆகுது எனக்கு. அதுக்கு மேலே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை ஒர்க் பண்ணதுக்கான ஸ்டாஃப்க்கான கூலி. ஸோ அதுக்கான ஒர்க்கு கொடுக்கும். அதுக்கான சேலரி கொடுக்கணும். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதனால் வந்து என்னென்னா இது ரொம்ப பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது. பெரிய ப்ராஃபிட்லாம் வச்சுலாம் விற்கல. உங்களுக்கே தெரியுங்க. ஒரு பிரிண்ட் போனால் எவ்வளோ ஆகுது ரைட்டுங்களா? எவ்வளோ பக்கம் எல்லாமே உங்களுக்கே தெரியுது. 500 பக்கம் புரியுது. அப்போ எவ்வளோ ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் அதாவது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான். அப்படிங்கிறப்ப எவ்வளோ ஆகும். அப்போ ஸ்டாஃப்க்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறோம். அப்போ எவ்வளோ இது கணக்கு போட்டு பாருங்கள். உங்களுக்கே கரெக்டாக தெரிஞ்சிடும். ப்ராஃபிட்டுக்காகலாம் இது ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு. இந்த மெட்டீரியல் வந்து சக்ஸஸ் ஆகணும். இப்போ நம்ம வந்து 500 போட்டிருக்கணும் அதனால ப்ரைஸாக கிடைக்க போகுது அப்படி கிடையாது. இந்த மெட்டீரியல் வாங்கி படித்தேன் சார் நான் நல்லா இருக்கேன் கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் எனக்கு முக்கியம். அதுதான் வேணும். அதுதான் சக்ஸஸ். நாளைக்கு நம்ம NSW வரலாற்றில் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த வரலாறு அதுதான் பேசும். இல்லை சார் அவங்க 500 வாங்கினாங்க அப்போ 2024 அது கிடையாது. கிளியர் பண்ணாங்க சார் அந்த மெட்டீரியல் வாங்குங்க சார் எங்கே சார் மெட்டீரியல் தேடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி எல்லா பசங்க கையிலும் இருக்கணும். அப்படிங்கிறனால தான் 490 ரூபா போட்டுக்கிறோம். ரைட்டுங்களாங்க? இது பேர் அதை இன்னொரு விஷயம்னு சொல்லிடுறேன். நீங்கள் இந்த மெட்டீரியல் வந்து என்கிட்ட மட்டும் தான் வாங்க முடியும். வெளில வந்து எங்கே வாங்க முடியாது. வெளிலலாம் யாருக்கிட்டும் நாங்கள் தரல. டேரெக்ட் சேல் எங்ககிட்ட. சேலம்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். சேலம் மாவட்டம்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாங்க. ரைட்டுங்களா? டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். வெளியூர் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் எங்கேனாலும் ரைட் ஓகே டெலிவரி போட்டுடலாம். ஓகே. ஸோ ஓகேங்க. ஸோ தேங்க்யூ.